ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன் ஹிப்பமேக்ஸ் சேனல்லேருந்து. இந்த வீடியோ முக்கியமாக 10th 11th 12th பசங்களுக்கு என்னென்னா, நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா, அடுத்தது என்ன பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட லீவில் இருக்கும். ஸோ இதை விட பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? நிறைய பேருக்கு ஸ்கூல் இருக்குது, நிறைய பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது சொல்கிறீங்க. பட் ஸ்டில் நமக்கு நிறைய டைம் இருக்குது. சரிங்களா? மார்ச் மாதம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. February 28 29 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இந்த லீவில் என்ன பண்ணணும், இந்த ஹாலிடேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கைண்ட்லி கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபுல் சிலபஸை பார்க்க ஆரம்பிங்க. நிறைய பேர் வெறும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான்ப்பா பார்த்துருக்கீங்க. அதை லாஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயே பார்த்துட்டேன் நான். நிறைய பேர் இன்னும் இம்பார்ட்டன்ட் சம்ஸே தான் கேட்டுட்ருக்கீங்க. யாருமே ஆனுவல் எக்ஸாம், அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் ஆன மாதிரியே இல்லை. ஃபுல் போர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். போன வருஷம் 11th எழுதின 12th பசங்களுக்கு தெரியும் 11th எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம போகவே முடியாது. 10th வரைக்கும் போகலாம், 11th பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே ஃபுல் போர்ஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். நிறைய பேர் உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் கூட வெறும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான் எழுதியே வச்சுருக்கீங்க. பேலன்ஸ் இருக்க சம்ஸ் எல்லாம் எழுதக்கூட இல்லை. கைடு இருக்கவங்களுக்கு ஓகே, பேலன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் அடுத்த சம்ஸ் எல்லாம் என்னன்னு கூட கண்டுக்கிறது இல்லை. அப்படி இருக்காதீங்க இனிமேல். சரிங்களா? இப்போது இந்த ஒரு 10 days லீவில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சாப்டர்ஸை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ண பாருங்கள். இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு வெறும் 8 chapters தான் இருக்குது. பட் 11th 12th 12 chapters இருக்குது. உங்களுக்கு 8 chaptersஆக இருக்கட்டும் இல்லை 12 chaptersஆக இருக்கட்டும், 3ஆக பிரிச்சுடுங்க. ஒன்று ஈஸி, மீடியம், இன்னொன்று ஹார்ட். ஈஸியான சாப்டர்ஸ் என்னென்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுன்றதை எழுதிக்கோங்க. ஹார்டாக இருக்கிறத எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் ஆன் ஹார்டு. சரிங்களா? கஷ்டமாக இருக்கிறத எடுங்க. ஏன்னா இப்போ 10 நாள் டைம் இருக்குது, எந்த அவசரமும் கிடையாது. கிளியராக இந்த ஹார்ட் சாப்டரை நீங்கள் ஒரு 2 times ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாகிடும். புரியுதுங்களா? எவ்வளோ தான் கஷ்டமான சம்மாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாகிடும், மனப்பாடம் ஆகிற மாதிரி ஆகிடும். ஹார்ட் சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம்க்கு வாங்க. மீடியம் சாப்டருக்கு நமக்கு ப்ராக்டிஸ் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க கம்மியான டைமில் மீடியம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஈஸி சாப்டர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது ரொம்ப கவனம் கொடுக்கணுன்ட்டு இல்லை. அதனால் 3ஆக பிரித்து உங்களோட சிலபஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்களே அதை சொல்லிடுங்கன்ட்டு. நிறைய பேருக்கு ஒரு சில சாப்டர்ஸ் ஈஸியாக இருக்கும், அதே சாப்டர்ஸ் ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சாப்டர்ஸ் என்னென்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணும். அண்ட் செகண்ட் திங், 10th ஸ்டாண்டர்டுக்கு இப்போது நான் டெய்லி 5 sums மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன் 5 markல. நிறைய பேர் 11th அதே மாதிரி கேட்குறீங்க. பட் 10th மேக்ஸில் ஒரு 5 questions சால்வ் பண்ணனாலே எனக்கு 20 minutes எடுக்குது. அப்போ 11th யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ அது பாசிபிள் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லி ஒரு ஸ்கெடியூல் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் ஒரு 10 sums ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏன்னா அவங்கள விட உங்களுக்கு போர்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஒரு பையன் கூட கமெண்ட்டில் சொல்லியிருந்தான், 10thலலாம் மார்க் எடுக்கிறது ஈஸி தான், 11th எடுத்து காமிங்க அப்படின்ட்டு. அவனோட மனசில் இருக்க கவலை எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா 10th கம்பேர் பண்ணும்போது 11th 12th கஷ்டம். 10thல லாஸ்ட் மாதம் உட்காந்து படித்து கூட மார்க் எடுத்துடலாம், 11th 12thல பண்ண முடியாது. அந்த கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு உங்களோட மைண்ட் செட்லாம் அப்படியே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. 11th பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணோன்னா டெய்லி 10 sums டெஸ்ட் எழுதிடுங்க. டெஸ்ட்டாகவே எழுதுங்க. செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணுங்கள். தப்பு இருக்கிறத ரீடெஸ்ட் எழுதுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். சேம் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ டெய்லி இப்படி ஒரு 5 sum 10 sum செய்யும்போது இப்போ நமக்கு ஒரு 50 நாள் இருக்குன்னு வைங்க. 50 நாளில் 10 sum டெய்லி பண்ணுறோன்னா 500 sums கிட்டக்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. இதில் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு 2-3 times சால்வ் பண்ணால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் செய்யுங்க.
எதுக்கு அப்படின்னா உங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மார்க் வேணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த சாப்டர் வேணால் எடுத்துக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் டெய்லி எத்தனை சம் 10 சம்ஸ் அட்லீஸ்ட் சலிக்காமல் போட்டு பார்க்கணும். ஆல்ரெடி தெரிஞ்ச சம்மாக இருந்தாலும் சரி. இனிமேட்டும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பின்னாடி போகாதீங்க, சரிங்களா? இம்பார்ட்டன்ட் சம்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப தேவைன்னா பாஸ் பர்சன்டேஜ் எடுக்க கஷ்டப்படுறாங்க பாருங்கள், 11th 12th 10th அவங்களுக்கு அது ஓகே. பட் ஒரு 70+ மார்க் நீங்கள் எய்ம் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து எல்லா போர்ஷன்ஸும் ஓரளவு கவர் பண்ணணும்ல, யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 70+ மார்க் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஃபுல் போர்ஷன்ஸை கவர் பண்ணணும். அதை மைண்ட் செட் கொண்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி 10 சம்ஸ், 10th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி 5 சம்ஸ் பார்த்தாலே போதும். 11th 12th அப்படி கிடையாது. ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியும். 50 நாள் தான் இருக்குது. இந்த 50 நாளில் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண போகிறோமா, இல்லை நம்ம எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆக போகிறோமா, இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா யோசிச்சுக்கோங்க. 11th 12th மார்க் நல்லா இருந்தால் நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைச்சா நல்ல லைஃப், நல்ல கெரியர். ஸோ அது நமக்கு வேணும் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காலேஜ் சேரும்போது நம்ம இன்னொரு காலேஜ் சேர்ந்தோன்னா நல்லா இருக்காது. அண்ட் மெரிட்டில் போனீங்கன்னா பேரண்ட்ஸோட பேர்டனையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ எல்லாமே இந்த 11th 12th மார்க்கில் இருக்குது. ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. நமக்கு ரொம்ப டைமும் கிடையாது, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஷின் பேப்பர்ஸ் இந்த வருஷத்தோடது, மிட்டம் 1 இருக்கட்டும், மிட்டம் 2 இருக்கட்டும், குவார்டர்லியாக இருக்கட்டும், யூனிட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இப்போ வந்து ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ரிப்பீட் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி ரீடெஸ்ட் எழுதுங்க, சாய்ஸ் இல்லாமல். அதுதான் ரொம்ப முக்கியம். வித்தவுட் சாய்ஸ் இல்லாமல் நீங்கள் இந்த வேலையை செய்யணும். அப்போ தான் தெரியாத சமயம் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அதில் இருக்கிற சம்ஸ் ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்துன்னா அதை விட நமக்கு ஒரு லக்கியான திங் எதுவுமே இல்லை, கரெக்டுங்களா? ஸோ கொஷின் பேப்பர் சம்ஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கிடச்சிதுன்னா அதையும் பாருங்கள். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்ணால் படிக்காதீங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களோட சாய்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்றது. ஏன்னா எல்லாமே நாங்கள் சொல்ல தான் முடியும். உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரும்போது நீங்களும் செய்வீங்க, கரெக்டுங்களா? நாங்கள் ஒரு சஜஷன் சொல்ல முடியும், அதை எடுத்து செய்கிறது உங்களோட ஒர்க்கு, அது உங்களோட ஒரு வேலை, நீங்கள் தான் அதை செய்யணும். அண்ட் கண்டிப்பாக இந்த ஹாலிடேஸை வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இன்னும் நம்ம சேனல் தெரியல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.